முள்ளங்கியில் ஒரு வாட்டி இப்படி கறி பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். முள்ளங்கி பிடிக்காதவங்க கூட இதை சாப்பிடுவாங்க. முள்ளங்கியை வந்து தோல் செவிட்டு இந்த மாதிரி ஃபைன் சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதை வந்து ஒரு கடாயில் சேர்த்துட்டு இது முங்குற அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப தண்ணி விட வேணாம், இது முங்குற அளவுக்கு இருந்தால் போதும். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், தேவையான உப்பு போட்டு இதை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இது இந்த அளவுக்கு ட்ரையாக நல்லா வெந்ததுக்கப்புறமா இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. இது ஆறதுக்குள்ளே நம்ம ஒரு விழுது வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 பல்லு பூண்டு, ஒரு 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம். இதை வந்து தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இங்கே இது எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ திரும்பவும் அதே கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், கொஞ்சமாக கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் தாளிச்சிட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தையும் சேர்த்துட்டு, நான் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன், ஒரு 5-6 சின்ன வெங்காயத்தை இது மாதிரி ஃபைன் சாப் பண்ணி வதக்கிக்கோங்க. இப்போ வெந்த முள்ளங்கியும் இது கூட சேர்த்துட்டு நல்லா பெரட்டிக்கோங்க. உப்பு பார்த்துக்கோங்க, தேவைன்னா சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்ச அந்த விழுதை வந்து இது கூட சேர்த்துட்டு அந்த விழுதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கி எடுத்தோம்னா முள்ளங்கி கறி ரொம்ப அட்டகாசமாக ரெடி ஆகிடும். முள்ளங்கியோட கொஞ்சம் கூட அந்த முள்ளங்கிக்குன்னு ஒரு ஃப்ளேவர் இருக்குல்ல, அது கொஞ்சம் கூட தெரியாது இந்த பூண்டு பச்சை மிளகாய் இருக்கிறதுனால. ஸோ இது ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கொத்தமல்லி போட்டு இதை நல்லா வதக்கி சுருளை வதக்கி எடுத்தோம்னா இந்த கறி வந்து ரெடி ஆகிடும். இது வந்து நல்லா காரக்குழம்பு, சாம்பார் அது மாதிரி வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்றதை சொல்லுங்கள்.